சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழகத்தில் தேர்தலுக்கு பின்னர் அதிமுகவில் அரங்கேறிய காட்சிகள்ல சில வங்காள மொழியில் ரீமேக் செய்யப்பட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. திரிணாமுல் காங்கிரசின் தலைவர் மம்தா பானர்ஜி ஒரு எம்எல்ஏவை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்து மற்றொருவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதனால நிர்வாகிகளிடையே வெடித்த குழப்பம் இப்போது கட்சியை இரண்டாக்கிவிட்டது. இது பற்றி பார்க்கலாம் விரிவாக. திரிணாமுல் காங்கிரஸை உடைக்க சதி நடக்கிறது என்று வெளிப்படையாகவே மனம் திறந்து குமுறி இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி. கடந்த 15 ஆண்டுகளாக வங்கம் முழுவதுமே தனது கிளைகளை விரித்து அசைக்க முடியாத ஆலமரமாக வளர்ந்து நின்ற திரிணாமுல் காங்கிரசின் வேர்கள் இப்போது செல்லரிக்க தொடங்கி இருக்கின்றன. தேர்தலில் கிடைத்த படுதோல்விக்கு பிறகு நிர்வாகிகள் மத்தியில எழுந்த கடும் அதிருப்திகள் ஒருபுறம் கட்சியின் வேரை அசைத்து பார்க்க, திரைமறைவுல பாஜக நகர்த்தும் காய்கள் மறுபுறம் மம்தாவை அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றன. சமீபத்துல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல 208 இடங்கள்ல வென்று பாஜக ஆட்சி அமைக்க வரும் 80 தொகுதிகளோடு சுருங்கி போனது திரிணாமுல் காங்கிரஸ். இந்த படுதோல்வியால திரிணாமுல் காங்கிரஸ் உட்கட்சி புயல் வீச புலவை எதிர்கொண்டிருக்கிறது இந்த கட்சி. மம்தா நடத்திய முதல் எம்எல்ஏக்கள் கூட்டத்துல அனைத்து எம்எல்ஏக்களும் பிரசன்ட் மேடம் என சொல்லிவிட்டு அடுத்தடுத்த கூட்டங்களை தவிர்த்ததால அரண்டு போனது தலைமை. இறுதியாக அவர் நடத்திய கூட்டத்துல 60 எம்எல்ஏக்கள் ஆப்சண்ட் ஆகவே அதிர்ந்து போயிருக்கிறாரு மம்தா பானர்ஜி. போதாக்குறைக்கு 7 நகராட்சிகளை சேர்ந்த சுமார் 100 திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலர்களும் அதிரடியாக பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. திரிணாமுலின் மூத்த எம்பியான காகோலி கோஷ் தன் பங்குக்கு கட்சி பதவிகள் அனைத்தையும் ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவின் தற்போதைய முதல்வர் சுவேந்து அதிகாரியுடன் நிர்வாக கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கைகுலுக்கி இருக்கிறார். அவரோடு 6 எம்எல்ஏக்களும் சென்றிருப்பதால திணறி போயிருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ். தங்களது அதிருப்திக்கு காரணமான எம்எல்ஏக்கள் அனைவரும் கைகாட்டுவது அபிஷேக் பானர்ஜியை தான். மம்தாவின் மருமகன், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, கட்சியின் பொதுச் செயலாளர் என பல அவதாரங்களை எடுத்து கட்சிக்குள்ள அதீத அதிகாரம் பெற்றவராக இருக்கிறாரு இந்த அபிஷேக். அவரும் அவர் அழைத்து வந்த ஐபேக் வியூக வகுப்பு நிறுவனமும் எடுக்கும் முடிவுகளை ரசிக்காத கட்சி நிர்வாகிகள் கலகம் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. கட்சிக்காக வேலை செஞ்சவங்களை ஒதுக்கிட்டு கட்சியை பத்தி எதுவுமே தெரியாத லேப்டாப்பை நம்பி வியூகம் வகுக்கிற நிறுவனத்தில் சொல் பேச்சை கேட்டு சீட் ஒதுக்குனா இதுதான் நிலைமை. அபிஷேக்குக்கு அதீத அதிகாரம் கொடுத்ததால தான் இப்போ தோத்துட்டு நிக்கிறோம் என புலம்பி தள்ளுகிறார்கள் திரிணாமுல் எம்எல்ஏக்கள். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நடந்த முதல் கூட்டத்திலேயே அபிஷேக் பானர்ஜிக்கு எம்எல்ஏக்கள் அனைவரும் எழுந்து நின்று ஆதரவை தெரிவிங்க என்று மம்தா சொன்னதாக தெரிகிறது. அதாவது கட்சியின் அடுத்த வாரிசு அபிஷேக் தான் என்பதை நிர்வாகிகளிடம் உறுதிப்படுத்துவதற்காக மம்தா இதை செய்ததாக சொல்கிறார்கள் அதிருப்தி எம்எல்ஏக்கள். இதை சிறிதும் ரசிக்காத எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்த கூட்டங்களை தவிர்ப்பதாக தெரிகிறது. தனியே கூட்டம் நடத்தி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க முயன்றதாக குற்றம் சாட்டி ரிதப்ரதா பானர்ஜி, சந்தீபன் சகா ஆகிய 2 எம்எல்ஏக்களை கட்சியில் இருந்து நீக்கினார் மம்தா. அதன் பிறகு 58 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தோடு சபாநாயகரை அணுகினார் ரிதப்ரதா. திரிணாமுல் காங்கிரசின் சட்டமன்ற குழு தலைவராக ரிதப்ரதாவை சபாநாயகர் அங்கீகரிக்க மேற்கு வங்க சட்டமன்றத்தின் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவராக மாறியிருக்கிறார் அவர். இன்னும் சில எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் வருவார்கள், இனி நாங்கள் தான் எதிர்க்கட்சி, அபிஷேக் மீது அதிருப்தி இருந்தாலும் எப்போதும் போல எங்களுக்கு ஆலோசனை வழங்குங்கள் என மம்தா தீதியை கேட்கவிருக்கிறோம் என்றிருக்கிறார் ரிதப்ரதா. மகாராஷ்டிராவில் சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் இரண்டாக உடைத்து அரசியல் ஆட்டம் காட்டிய பாஜக வங்கத்திலும் அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.
திரிணாமுல் காங்கிரஸில் வெடித்துள்ள பிளவை ஊதி பெரிதாக்க நினைக்கிறது பாஜக. திரிணாமுல் காங்கிரசின் அடிமட்ட நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுக்க தயங்காத பாஜக சில எம்எல்ஏக்களை உடனடியாக சேர்த்து கொள்ள தயக்கம் காட்டுகிறார்களா? காரணம், அவர்களில் பலரையும் ஊழல்வாதிகள் என முத்திரை குத்திவிட்டு உடனடியாக கட்சிக்குள் சேர்த்தால் அது பாஜகவின் இமேஜை டேமேஜ் செய்யும் என்பதால பொறுமை காட்டுகிறது டில்லி தலைமை. எனவே அதிருப்தியாளர்கள் சிலரை வைத்து உள்ளிருந்தே கட்சியை உடைத்திருப்பதாக தெரிகிறது. போக மம்தா மீது அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகள்ல சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்தவர்களும் பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களும் காங்கிரஸ் பக்கம் வண்டியை திருப்ப திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்கிறார்கள். மம்தா விசுவாசிகளோ சபாநாயகரை வைத்து ரிதப்பிரதாவை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரித்து திரிணாமுல் காங்கிரஸை சட்டவிரோதமாக உடைத்திருக்கிறது பாஜக. இனி ரிதப்பிரதா தலைமையிலான அணி பாஜகவுக்கு ஜால்ரா அடிப்பதையே வேலையாக வைத்திருக்கும் எனவும் கொதிக்கிறார்கள். மம்தாவோ காவல்துறையை வைத்து நிர்வாகிகளை மிரட்டி கட்சியை உடைக்க சதி செய்திருக்கிறது பாஜக. ஆனால் இது தலைவர்களை சார்ந்து நிற்கும் கட்சி அல்ல, தொண்டர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. தலைவர்கள் மிரட்டலுக்கு அஞ்சலாம், ஆனால் தொண்டர்கள் அஞ்ச மாட்டார்கள். என்னோடு களத்தில் நின்று கட்சியை மீண்டும் வளர்த்தெடுக்க தொண்டர்கள் துணை நிற்பார்கள் என்கிறார். கடந்த 50 ஆண்டுகள்ல வங்கத்தில் ஆட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட எந்த கட்சியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை. 1977 சிபிஎம் கட்சியால் ஆட்சி கட்டிலிலிருந்து இறக்கப்பட்ட காங்கிரஸ் அதன் பின்னர் ஆட்சிக்கு வரவே இல்லை. 2011 திரிணாமுல் காங்கிரஸால் வீழ்த்தப்பட்ட சிபிஎம் கட்சியும் அதன் பின்னர் ஆட்சிக்கு வரவில்லை. தற்போது தங்களால் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் மீண்டெழ முடியாது என்கிறது பாஜக. காங்கிரஸ் சிபிஎம் போலவே அடுத்தடுத்த தேர்தல்களையும் இன்னும் சிறிய கட்சியாக திரிணாமுல் சுருங்கிவிடும் என்கிறார்கள் மேற்கு வங்க பாஜகவினர். பாஜக சொல்வது போல திரிணாமுல் காங்கிரஸ் சுருங்கி போகுமா, அல்லது மம்தா தனது அதிரடி மூலம் கம்பேக் கொடுத்து உடைந்த கட்சியை ஒட்ட வைப்பாரா என்பதையெல்லாம் திரிணாமுல் காங்கிரசின் அடுத்தடுத்த நகர்வுகளை முடிவு செய்யும். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.